கர்த்தர் இங்க இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா அல்லேலூயா. எடுத்துவங்க வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் இல்லை. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுறேன். இப்போ நம்மலாம் ஒரு எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை போராட்டம் எல்லாமே இருக்குது. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதியோ ஒரு பலவீனமோ வரும்போது சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பா ஆண்டவர் எப்படி நம்மளை சோதிக்கிறார் சொல்லுவோம்ல. ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வாயிலிருந்துன்னா அந்த வார்த்தை வருது. ஆனால் கர்த்தர் எந்த மனுஷனையும் சோதிக்கிறவர் கிடையாது. ஆனால் நம்மளோட அவ்விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா அந்த வார்த்தையை நம்ம வாழையில கொண்டு வந்துடுது. ஆண்டவர் பாரு நான் எப்படி சோதிக்கிறாரு, இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்ம என்ன பண்ணிடுறோமா, குற்றம் சாட்டிடுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு யாக்கோபு, ஒருவனையும் அவர் சோதிக்க மாட்டார். தேவன் பொல்லாங்கனால சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, சோதிக்கவே மாட்டார். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையோட ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பின்னாடி வருது. ஆமாம் தானே? அதே மாதிரி தான் ஒரு சில பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு ஒரு பிரச்சனை பெருசாக வந்திருக்கும். அதை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருப்பாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி அதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதை நம்ம எப்படி தாங்குவோம், இதை எப்படி நம்ம மேற்கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கும், சோதனையாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வச்சிருக்கிறாரு, என் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபத்திரவத்தை கண்டு நம்ம என்ன பண்ணணுமா, மேன்மை பாராட்டணுமா. இனிமே மேன்மை பாராட்டுவீங்களா? ஏதோ யாருக்கோ பேசின்னு இருக்க மாதிரி இருக்கே. ஒரு ஊழியக்கார் வந்தாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டே இருந்தாங்களாம். பசங்கள்லாம் வேடிக்கை பார்த்துனே இருந்தாங்களாம், லெசன் கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஒரு பையன் சொல்கிறானா, என் லெசன் என் புக்கில் வரத்தை அப்படியே எடுக்கிறீங்க அப்படின்னு. அவர் எடுக்கிறதே உனக்கு தான், அவர் எடுக்கிறதே 10ஆம் கிளாஸ் பாடத்தை எடுத்தால் உனக்கு தான் எடுப்பார். என் புக்கில் இருக்கிறது அப்படியே எடுக்கிறீங்களே மாஸ்டர் அப்படின்னா எப்படி அது? அப்போ பேசுறது யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான். யாருக்கோ பேசுகிற மாதிரி, ஏதோ பேசுகிற மாதிரி, ஏதோ பாஷையில் பேசுகிற மாதிரி உட்காந்துந்தா ஒரு விசுவாசமான வார்த்தை வரும்போது ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அப்படி சொன்னோன்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுறோமா, ஏற்றுக்கிறோம், சுதந்திரித்து கொள்கிறோம். அப்போ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது கர்த்தர் அப்போ தான் நம்மளுக்கு அதில் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பாரு, ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லும் போது அது நம்மளுக்கு அப்படியே நடக்கும். ஆமேனுக்கு அர்த்தம் அப்படியே ஆக கடவது. ஆமேன் ஆமேன். அப்போது இந்த இடத்துல பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரே கடினப்படுத்துறாரு. சில நேரங்களில் கர்த்தரே நம்மளுக்கு சில பலவீனங்களை அனுமதிப்பார் நம்ம வாழ்க்கையில். நான் கூட வாலிப பிரயாத்தில் காலேஜ் முடிச்சுட்டு 21 வயசில், நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சாட்சியை சொல்லியிருப்பேன். 21 வயசில் எனக்கு ஒரு பெரிய பலவீனம், அதை ஒரு பல ஏற்றுக்கவே முடியாது. ஒரு வியாதியை குறித்து மரண பயமே 3 மாதம் ஒரு சபையிலே படுத்துட்டு இருந்தேன். அந்த வியாதி அந்த பலவீனம் மட்டும் எனக்கு வரலன்னா இந்த சபையில் இந்த மாதிரி நான் நின்னே இருக்க மாட்டேன். கர்த்தர் சாட்சி. ஏன் அப்படின்னா நான் முன்னாடி என் ஆட்டிடியூடே வேறு, என் ட்ரெஸ்ஸிங்ஸ் வேறு, நான் பேசுகிறது வேறு, நான் நடந்துக்கிறது வேறு. எல்லாருக்குமே தெரியும். எப்படி சொல்கிறது, என்னை பார்த்தா எல்லாருக்குமே பாவமாக இருக்கும் சின்ன வயசில். ஆனால் ஒரு சில ஸ்டேஜ் ஆன பிறகு என்னை பார்த்தா நிறைய பேருக்கு வெறுப்பு தான். ஊழியக்காரமாலாம் கோவப்படுவாங்க என்னை பார்த்தாலே. அந்த மாதிரி ஆயிட்டேன். ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பலவீனத்தை கொடுத்தாரு. அந்த பலவீனம் வரும்போது நம்ம செத்துருவோமோன்ற ஒரு பயம் வந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா பார்க்குறாரு இந்த சாட்சியை. ஏன் எனக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்க, நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. சின்ன வயசுலேருந்து நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சனோ எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட நான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தேன் 3 மாதம். அப்போ அந்த 3வது மாதத்தில் செப்டம்பர் மாதம் அடுத்த மாதம் வந்துச்சுன்னா 7 வருஷம். எனக்கு அந்த சோதனை முடிஞ்சு 7 வருஷம். 2018 அந்த 9வது மாதத்தில் நான் 3 மணிக்கு நைட்டு எழுந்து அந்த சர்ச்சிலேருந்து எழுந்து ஆண்டவரோட ஜெபிச்சுனே இருக்கிற இந்த பலவீனத்தை எனக்குள்ளேருந்து எடுத்து போடுங்க, நான் ரொம்ப வருஷம் வாழணும், நான் உங்கள் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நான் இருக்கும்போது ஒரு சில பிரதிஷ்டைகள் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த காரியத்தில் ஏசப்பாக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் இனிமேல் செய்ய மாட்டேன், உங்களுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தீர்மானிச்சதுனால தான் இன்னைக்கு ஏசப்பா எனக்கு ஒரு ஊழியக்காரை கணவனாக கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு இந்த சபையில் கர்த்தர் என்னை ஒரு ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரு.
ஆமேன், ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த ஒரு பலவீனம் வரலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கலை. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பலவீனமோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டம் வரும்போது கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் தான் சொல்லணும். எப்படி யோபு சொன்னார், யோபோட சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா பிசாசு தேவன் கிட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? யோபு விருதாவா அவங்கள சேவிக்கிறான், சும்மாவே அவங்கள சேவிக்கிறான். நீங்கள் அவனையும் அவன் வீட்டை சுற்றி அவன் பொருளை சுற்றிலாம் நீங்கள் வேலி அடிச்சிருக்கீங்கல்ல, நீங்கள் அவனை பாதுகாக்கிறீங்கல்ல, அதனால தான் அவன் உங்களுக்கு நன்றியாக இருக்கான். நீங்கள் மட்டும் அவன்கிட்ட இருந்து பாதுகாப்பை எடுங்களேன், உங்களை வந்து மதிக்கவே மாட்டான், உங்களை தூஷணமாக பேசிட்டு உங்களை விட்டு விலகி போயிடுவான்னு சொல்லிட்டு பிசாசு யாரு சாத்தான் தேவன் கிட்ட போய் சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல சாத்தானுக்கு அனுமதி கொடுக்குறாரு. என்ன அனுமதின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து யோபை தொட்டுக்கோ, யோபு அவனோட காரியம் எல்லாத்தையும் தொட்டுக்கோ, ஆனால் அவனோட ஜீவனை மாத்திரம் நீ தொடக்கூடாது. ஆமேன். யோபுவோட ஜீவனில் உன்னோட கரத்தை நீ கையை நீட்டக்கூடாது, ஆனால் அவனுக்குள்ள எல்லாத்தையும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு அவனுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாரு. அப்போ அவன் அனுமதி கொடுக்கும் போது சாத்தான் என்ன போடுறான், முதல்ல யோபு அவனோட ஆடு மாடு எல்லாத்தையும் எடுக்கிறான், அவனோட வேலையாட்களை எடுக்கிறான். 7 ஆம்பளை பிள்ளைங்க 3 குமாரத்திகள், மொத்தம் 10 பிள்ளைங்க யோபுக்கு ஒரே நாளில் இறந்து போயிடுறாங்க. அப்போ ஒரே நாளில் 10 பிள்ளைங்களும் இறந்தா எவ்வளோ கஷ்டம், நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்ல. நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளால தாங்கிக்கவே முடியாது. ஒரே நாளில் 10 பிள்ளைங்களும் மறிச்சு போயிட்டாங்க. யோபுவால் தாங்க முடியல, புழுதியில் பிறண்டு அழறாரு, வஸ்திரத்தை கிழிச்சிக்கிறாரு, மண்ணை வாரி தலையில் போட்டுன்னு அழறாரு. என்ன பண்ணுறாரு, அழறாரு. மனைவி என்ன சொல்கிறாங்க, சரீரம் முழுவதும் வியாதியை கொடுத்துட்டான், உச்சம் அதுலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பற்கள், பெரிய பெரிய கொப்பளம் வருது, சாம்பலில் உட்காந்து ஓட எடுத்து சொரிஞ்சுக்கிறாரு. கட்டின மனைவி என்ன சொல்கிறாருன்னா, அப்படியேப்பட்ட தேவனை என்னத்துக்கு நீ இன்னும் பிடிச்சின்னு இருக்கிற, அவரை தூஷிச்சுட்டு நீ உன் ஜீவனை விட்டுறேன், உனக்கு பாடு எடுக்க என்னால் முடியல, ஜீவனை விட்டு செத்து தொலையன்றாங்க. யார், கட்டின மனைவி. அந்த வார்த்தையை அவர் தாங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு பலன் வேணும்ல. அந்த நேரத்தில் கூட யோபு கர்த்தரை என்ன பண்ணலையா, தூஷிக்கல, கர்த்தரை உதட அளவில் கூட தூஷிக்கல. நேற்று கூட இப்போ ஊழியக்காரம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. நேற்று வந்து அந்த தம்பியோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப பலவீனம். அவரால் அப்படியே நாங்கள் போகிறோம், அவரை பார்க்க எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு. அவர் முகம்லாம் மாறி போயிடுச்சு, அப்படியே ஆளே எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, சாப்பாடு இல்லை 30 நாளாக. அப்போ அந்த இடத்துல அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தம்பி ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட விசுவாசம். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க, ஆனாலும் ஊழியக்காரர் ஜெபிக்கிட்டோம், எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாருன்ற ஒரு விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் போயிட்டு ஊழியக்காரர் ஜெபிக்கிற வரைக்கும் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவே இல்லை. ஊழியக்காரர் ஜெபிச்சு ஜெப தண்ணி கொடுத்த பிறகு தான் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அதே மாதிரி தான் இங்கே யோபு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான், தாங்க முடியல, யாருமே இல்லை, நண்பர்கள் மனைவி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தூஷிக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, மதிக்கல, அவர் கிட்ட கூட யாரும் வரல. அந்த நேரத்தில் கூட யோபு தன்னோட வாயால் தன்னோட உதடுகளால் இருதயத்தில் கூட நினைக்கலையா கர்த்தரை, சே ஏன் என் வாழ்க்கையில் இதை நீங்கள் அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இந்த போராட்டம், நான் தான் உத்தமமாக நடந்தல. கர்த்தரே சாட்சி கொடுத்துட்டாரு யோபை குறித்து, அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் சன்மார்க்கன், பூமியில் அவனை போல ஒரு மனுஷனோட கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சாட்சி கொடுத்த மனுஷன் கர்த்தரை ஒரே ஒரு கேள்வி கூட கேட்கல. அவனோட பொருண்மையின் நிமித்தம் கர்த்தர் 42வது அதிகாரம் யோபுல நம்ம வாசிக்கும் பொழுது ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவனோட முன்னிலைமையை காட்டிலும் அவனோட பின்னிலைமையை கர்த்தர் என்ன பண்ணுறாரா, ஆசீர்வதிச்சார். அவனுக்கு 2000 ஆடு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனுக்கு 4000 ஆடு, அவனுக்கு 2 வீடு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனுக்கு 4 வீடு. ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோபுவோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரலன்னா அவருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்குமா? இந்த ஆசீர்வாதம் வரணும்னுட்டு தான் சாத்தானுக்கே கர்த்தர் என்ன பண்ணாரு, உத்தரவு கொடுத்தாரு, அனுமதி கொடுத்தாரு. அன்னைக்கு மட்டும் ஏசப்பா ஆண்டவர் வந்து சாத்தான் கேட்கும் போது, ஏய் நீ யார் என் பிள்ளைய தொடுறதுக்கு, விலகி போ சாத்தானேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அவன் வந்து யோபை தொட்டு இருக்க மாட்டான், யோபுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது, ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் யோபுக்கு கிடைச்சிருக்காரு. ஆமேன். அப்போ இந்த சாத்தானுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனால தான் யோபுக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அன்னைக்கு பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினால தான் எகிப்தியரை சமுத்திரத்தில் மாண்டு கொண்டாங்க.
அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை, ஒரு சில பலவீனத்தை, ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்து அனுமதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கான பலன் எப்படி இருக்கும்னா 2 தனையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பாரு. நம்ம எதை குறிச்சும் கவலைப்படவே கூடாது. ஏன் இந்த பலவீனம், ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறாரு, ஏன் என் மனைவி இப்படி இருக்காங்க, ஏன் என் பிள்ளைங்க, ஏன் எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, ஏன் எங்கள் வாழ்க்கையில் போராட்டம். 28 வருஷம் நிறைய வாட்டி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்கேன், கணவர்கிட்ட 28 வயசு வரைக்கும் நான் அனுபவிச்சது எல்லாமே கஷ்டம் மட்டும்தான். கர்த்தர் சாட்சி, எவ்வளோ கஷ்டம் நான் படணுமோ, சாப்பாட்டுக்கு, இடத்துக்கு, துணிக்கு, மனுஷங்க இல்லாமல், அன்பு இல்லாமல், அரவணைப்பு இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் பட்டேன். நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதே இந்த 4 வருஷம். அப்போது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நான் இப்போ கூட ஒரு பாண்டு ரெஹபோத் அந்த வார்த்தை கேட்டாலே எனக்கு வந்து என் கணவர் ஞாபகம் வரும். ஏன்னா என் வாழ்க்கையில் எவ்வளோ எல்லாமே அடைக்கப்பட்ட கதவுகள். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்னு யாருமே நினச்சதே இல்லை. ஏன்னா பண்ணி வைக்க ஆளே இல்லை. அப்பா இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பி இருக்கணும். எங்கள் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ யார் முன்னே நின்று செய்வாங்க? எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணார், கொடுத்தார். இந்த 28 வருஷமோ 24 வயசு வரைக்கும் எங்கள் அம்மாவும் கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. நாங்களும் கர்த்தரை விட்டு விலகி போல நிறைய பிரச்சனைங்க. ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்கன்ற ஒரே வார்த்தை தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போது கர்த்தர் என்ன பண்ணார், அந்த பொறுமைக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆமென். அப்போ நீங்கள் பிரச்சனையில், உங்களோட போராட்டத்தில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அப்போ இப்போ கூட நம்ம கூட நிறைய போராட்டத்தின் மத்தியில் நம்ம போய் கொண்டு தான் இருப்போம். பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்லவே முடியாது. எல்லார் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை சில நேரத்தில் கர்த்தரே அனுமதிப்பார். ஏன் அனுமதிப்பார்? நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு காட்டுறதுக்காகவே. 10 வாதைகளை ஏன் அனுமதிச்சாரு? நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்னு காட்டுறதுக்காக ஒரு சில பிரச்சனைகளை கர்த்தரே அனுமதிப்பார். நம்ம என்ன பண்ணோம், அந்த பிரச்சனையை குறித்து சந்தோஷப்படணும். ஐயோ ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு ஒரு காலமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. முக்கியமாக கர்த்தரை கேள்வி கேட்கக்கூடாது. நான் இனிமே கேள்வி கேட்க மாட்டேன், நான் பிரச்சனையை குறித்து கலங்கவே மாட்டேன். எனக்கு இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில் நான் போய் கொண்டு இருக்கிற பிரச்சனைக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவ்வளோ பிரச்சனையில் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். அப்போது கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். சிபிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தலைவலியாக இருந்தாலும், ஒரு வயிறு வலியாக இருந்தாலும், வீட்டில் சண்டையாக இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும், ஊழியக்காரர்கிட்ட போனாங்கன்னா ஜபம்லாம் பண்ண மாட்டார். போய் 100 சோத்திரம் பண்ணுன்றுவாங்க. 100 சோத்திரம் பண்ணு. நான் சென்ட் பால்ஸில் படிக்கும் போது எனக்கு அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே மூச்சு வாங்கும். அப்போ மூச்சு வாங்கும்போது நெஞ்சு வலிக்கும். மேடம் கிட்ட போனால் ஜோம் பண்ணுவாங்க. ஜப எண்ணெய் தடவின்னு போனால் ஜப எண்ணெய் தடவி விட்டுட்டு நெஞ்சில் தொடையில நினச்சி ஜப எண்ணெய் தடவிட்டு போய் முட்டி போட்டு 100 சோத்திரம் பண்ணுவாங்க. அந்த 100 சோத்திரத்துக்கு வல்லமை சிபிஎம்ல. ஆமேன். ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் ஸ்தோத்திர ஜபம் வந்து முட்டி போட்டு வெறும் ஸ்தோத்திரம் தான் போடுவாங்க. ஸ்தோத்திரத்துக்கு வல்லமை இருக்கு. விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரத்துக்கு என்ன இருக்கு? சிஸ்டர் எனக்கு ஜெபிக்க தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு சரளமாக ஜெபிக்க தெரியாது, எனக்கு வசனம் வச்சு ஜெபிக்க தெரியாது, நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் எப்படி கேட்பேன் அப்படின்ட்டு. நம்ம எப்படியும் கேட்க வேணாம், ஜெபமே பண்ண வேணாம், ஸ்தோத்திரம் சொன்னாலே போதும். கர்த்தர் எல்லாத்தையுமே மாற்றிடுவார். யோபு ஜெபிச்சாரா? யோபு ஜெபிச்சாரா? எனக்கு மறுபடியும் ஆசீர்வதிங்க, என் வியாதி எடுத்து போடுங்க, இந்த பருக்கள் என்னை விட்டு போனால் அவர் ஜெபிச்சாரா எங்கேயாச்சு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம போய்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமேன், ஆமேன். வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரோட பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகிறார். எங்கள் பிரச்சனையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? மாற்ற போகிறாரு. நம்ம ஆண்டவர் யாரு? பெரிய தேவன். ஆமேன். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரிய தேவன். நம்ம ஆராதிக்கிற ஒரு கல், மண், வாய் திறக்காதவர், கண்ணு தெரியாத தெய்வம் கிடையாது. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அவரோட உயிர் தொழுதின் வல்லமை இன்று வரைக்கும் குறைஞ்சி போகவே இல்லை, குறைஞ்சி போகவே இல்லை. சில பேர் நம்ம நினைப்போம், எங்க எல்லாம் பேசுறீங்க, நம்ம எப்போ ஆண்டவரை பார்த்துக்கிறோம், அவர் ஏன் என்கிட்ட பேசுறாரு? நீங்க உண்மையா கர்த்தரை கேட்டீங்கன்னா நம்ம கர்த்தரை பார்க்கலாம். நம்புறீங்களா?
நீங்கள் உண்மையா ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும், எல்லாருமே சொல்கிறாங்க, ஆனால் நான் இன்னும் உங்களை பார்க்கலையே, நான் இன்னும் உங்களை உணரலையே, நான் இன்னும் உங்களோட வார்த்தையை கேட்கலையே, உங்கள் குரலை நான் கேட்கலையேன்னு நீங்கள் உண்மையாக கர்த்தர்கிட்ட முழங்கால் படிட்டு கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்ககிட்ட வெளிப்படுத்துவார், உங்ககிட்ட பேசுவார். ஆமேன், ஆமேன். அப்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசினாலே இந்த பிரச்சனைலாம் நம்மளுக்கு பெருசாகவே இருக்காது. கர்த்தர் கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனையை, நம்மளோட போராட்டங்களை மாற்றுவார். பிரச்சனையை அனுமதிச்சிருக்குது எதுக்கு? எதுக்கு? ஆசீர்வதிக்கிறதுக்கு, அவரோட நாமம் மகிமைப்படுறதுக்கு. ஆமேன். இனிமேல் எல்லா காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க போதும், வேற எது